ஆந்திரால இருந்து இங்க வந்து படிக்கிறீங்களா? சோ இங்க கோர்சஸ் எல்லாம் வந்து 5000ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. குயிக்கா வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்ட் சர்டிபிகேட்டும் இவங்க வந்து தராங்க. 1 மந்த்லயே இவ்வளோவா? அப்படின்னா இவங்களோட டீச்சிங் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு நீங்க பாருங்க. நிறைய பேர் வந்து கத்துக்கணும்னு ஆசை இருக்கும், ஆனா எங்க ஸ்டே பண்றது, எப்படி இது எங்க இருக்கு அப்படின்றது நிறைய பேருக்கு புரியாம இருக்கும். அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஓ வாவ். அட்வான்ஸ் கோர்ஸ்ல எல்லாமே கவர் ஆயிடும். இங்க தியரிஸும் நீங்க எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. ஹவுஸ் வைஃப் பீப்புளும் வருவாங்க. 18+ 52+ல வந்து படிச்சிருக்காங்க நம்ம கிட்ட ஸ்டூடண்ட்ஸ். நெக்ஸ்ட் செக்ஷன் இருக்குல்ல, பாய்ஸ் செக்ஷன் தனியா இருக்கும். சோ எப்படி டீச் பண்றாங்க இவங்க? நல்லா தான் டீச் பண்ணிடுறாங்க. ஹேர் ரிலேட்டடான கிளாஸஸும் ஸ்கின் ரிலேட்டடான கிளாஸஸும் போகும். பிளேஸ்மெண்ட்டுமே ஒரு பிராண்டட் சலூன்ல பண்றதுனால இன்ஸ்டால பார்த்து வந்தோம். அட்வான்ஸா வந்தது வந்து எம்ப்ராய்டிங் டேட்டூ. ஸோ எம்ப்ராய்டிங் டேட்டூ வரைக்கும் நம்ம சொல்லி கொடுத்துருவீங்க. ஏன்னா அந்த பெயின் எவ்வளோ இருக்குன்றது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஃபர்ஸ்ட் டேட்டூ மட்டும் அவங்களுக்கே அவங்க போட்டுப்பாங்க. ஃப்ரெண்ட்லியாக தான் நடத்துக்கிறாங்க எல்லாரும். இவங்க வந்து பாத்தீங்கன்னா 13 இயர்ஸா வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஷாம்லி ராஜ்குமார் சேனல். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் தான். நிறைய பேருக்கு வந்து சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஆசை இருக்கும், நிறைய பேருக்கு ஜாபுக்கு போகணும் அப்படின்ற ஆசையும் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஸ்டார் ஏஞ்சல் பியூட்டி அகாடமி. ஸோ வாங்க, உள்ள எக்கச்சக்கமான கோர்சஸ் இருக்குது, என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம உள்ளே வந்தாச்சு. வாவ், ஆம்பியன்ஸே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து ஒரு செக்ஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு செக்ஷனும் நம்ம போய் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஹேர் கட் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? ஓகே, இவங்க வந்து ஹேர் கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து இங்கே ஹேர் கட், ஹேர் டூ எல்லாமே, ஹேர் ஸ்டைல் பண்ணுறது, கலரிங் பண்ணுறது எல்லாமே இருக்குது. ஸோ அவங்க வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக ஹேர் கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன ஊர் நீங்கள்? ஆந்திரால இருந்து இங்க வந்து படிக்கிறீங்களா? ஓ சூப்பர். பாருங்க, இங்க ஆக்சுவலி மெயினாவே சொன்னாங்க நிறைய ஸ்டேட்ல இருந்து வந்து படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹாஸ்டல் கைடன்ஸும் அவங்க பண்ணி தராங்கல்ல இங்க. ஸோ நீங்க ஹாஸ்டல்ல தான் ஸ்டே பண்ணியிருக்கீங்க. ஓ சூப்பர் சூப்பர். ஆஹா, இவங்க ஒருவங்க கட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என் ஹேர் கூட கட் பண்ணணுங்க. கட் பண்ணுவீங்களா கரெக்டா? உங்களை நம்பி கொடுக்கலாமா? இவங்களும் அழகா பண்றாங்க. ஆக்சுவலி நெக்ஸ்ட் என் ஹேர் ஸ்டைல் இதுதான், ரொம்ப அழகா பண்றாங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த செக்ஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹைட்ரா ஃபேஷியல். எஸ், இதுவும் நீங்க வந்து கற்றுக் கொடுக்குறீங்க. வாவ், ஓகே. ஸோ இதெல்லாம் எத்தனை மந்த் நீங்க? 2 monthsக்குள்ள கவர் ஆயிடும் எல்லாமே. ஸோ இங்க ஒரு கோர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம கோட் பண்ணுவாங்களா, இல்ல ஓவரால் எல்லாத்தையும் கத்துக்கணும்? எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி பிரைஸ் இருக்கு மேம். ஸ்பெசிஃபிக்கா எதனா படிக்கணும், லைக் ஹேர் ட்ரெஸ்ஸர் மட்டும் படிக்கணும், ஸ்கின்னை மட்டும் படிக்கல, ஹேர் கட் மட்டும் தானே, அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா அப்படியே எடுக்கலாம். அப்படியும் நம்ம எடுத்துக்கலாம் கோர்சஸ். கோர்ஸ் எடுத்து நம்ம படிக்கலாம். எந்த ஊர் நீங்க? கும்பகோணம். கும்பகோணத்துல இருந்து இங்க வந்து கத்துக்க வந்திருக்கீங்க. சோ எப்படி இவங்க ஹாஸ்டல்லாம் இவங்களே வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க? வாவ் சூப்பர்ல. சோ நிறைய பேர் வந்து கத்துக்கணும்னு ஆசை இருக்கும், ஆனா எங்க ஸ்டே பண்றது, எப்படி இது எங்க இருக்கு அப்படின்றது நிறைய பேருக்கு புரியாம இருக்கும். பட் இவங்க அதுக்குமே கைடன்ஸ் பண்ணி கரெக்டா வந்து அரேஞ்ச் பண்ணி தராங்க. அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு பண்றாங்க. ஓ ஓகே ஓகே ஓகே. பிளேஸ்மென்ட் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஓ வாவ். நிறைய இதுல வந்து கத்துப்பாங்க, பட் எங்க போய் ஜாயின் பண்ணணும் எப்படின்னு தெரியாது. அதுவுமே அவங்களே அரேஞ்ச் பண்ணி பிளஸ் கவர்மெண்ட் சர்டிபிகேட்டோ தராங்க அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். கைட் பண்றதும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. பொறுமையா உங்களுக்கு ஏத்த மாதிரி எத்தனை டைம் டவுட்ஸ் கேட்டாலுமே அத்தனை டைமே வந்து டவுட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி தராங்க. ஸோ இந்த ஃபேஷியல்லே வந்து எக்கச்சக்க பேசிக் ஃபேஷியல் வந்து லக்ஸரி ஃபேஷியல், ஹைட்ரா ஃபேஷியல், இப்போ உள்ள ட்ரெண்டிங் ஃபேஷியல்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. எல்லாமே கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஓகே சூப்பர். அட்வான்ஸ் கோர்ஸ்ல எல்லாமே கவர் ஆயிடும். நம்ம எடுக்கிற மேக்கப், ஹேர் ஸ்டைல், சைட் அப், ஹேர் கட், ஸ்கின், ஹேர் எல்லாமே கவர். ஈவன் கலரிங், இப்போ என்ன ட்ரெண்டிங்ல இருக்கு எல்லாமே A to Z கவர் ஆயிடும். ஸோ இங்க தியரிஸும் நீங்க எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. ஒரு கிளாஸஸ் மேனிக்யூர் ஸ்டார்டிங் வரும், மேனிக்யூர்ல இருந்து லைக் அது தியரி எடுத்து அது டூல்ஸ் நாலேஜ், ப்ராடக்ட் நாலேஜ் இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் ப்ராக்டிக்கல் 1-on-1 ப்ராக்டிக்கல் கொடுக்கும்.
ஹவுஸ் ஒய்ஃப் பீப்புளும் வருவாங்க. 18+ 52+லாம் வந்து படிச்சிருக்காங்க நம்ம கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ். ஏஜ் வந்து இதுக்கு ஒரு லைக் தடையே இல்லை. எஜுகேஷனும் தடையே இல்லை. எஜுகேஷனும் நம்மளுக்கு தேவையில்லை. ப்ராக்டிக்கல் தான் மெயினிங். ஆக்சுவலி என்ன பண்றோன்றது ப்ராப்பர் இன்ட்ரெஸ்ட் இருந்தா போதுமா நம்ம கிட்ட படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இன்ட்ரெஸ்டோட இந்த ஃபீல்டுக்குள்ள வரும்போது ப்ராப்பரா கத்துட்டும் போக முடியும். இதுக்கு படிப்புன்றது அவசியம் இல்ல. இந்த ப்ராடக்ட் நாலேஜ் ஏஜ்ன்றதும் அவசியமே இல்ல. கண்டிப்பா. சோ எப்படி நீங்க வந்து இப்ப பிசினஸ்க்கெல்லாம் எப்படி உங்களுக்கு ஒரு போர்ஷன்லயே ஆக்சுவலி இருக்கும் பிசினஸ் பத்தி எந்த மாதிரி லொகேஷன்ல இருக்கும்போது அவங்க ப்ராப்பரா ரன் பண்ண முடியும். ப்ராடக்ட் நாலேஜ் எங்க மாதிரி கைடன்ஸ், என்ன டூல்ஸ் எங்க வாங்குது, ஃபர்னிச்சர்ஸ்ல எங்க, இது எல்லா ப்ராப்பர் கைடன்ஸும் கொடுத்துருவோம். ஓ நீங்க அந்த கைடன்ஸ் கோட் பண்ணனும், ஒரு சர்வீஸ் பண்ணா என்ன கோட் பண்ணனும், உங்க லொகேஷனுக்கு ஏத்த மாதிரி அத பத்தி ப்ராப்பர் கைடன்ஸ் ஒரு பார்லர் A to Z நாங்க கவர் பண்ணிடுவோம். அதுவும் நீங்க வந்து ஹெல்ப் பண்றீங்க. சூப்பர்ல. சோ நிறைய விஷயம் இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் இருக்குல்ல, பாய் செக்ஷன் தனியா இருக்கும். இது லேடிஸ் ஜென்ஸ் வந்து தனித்தனி செக்ஷன்ஸ் இருக்கும். ஓ சூப்பர். சோ கம்பைன் பண்ணி கிளாसेस போவாங்க. அழகா பண்ணிட்டு இருக்காங்க ஹேர் கலரிங். சோ இதெல்லாம் ஷேட்ஸ் என்னென்ன கலர்ன்றது இல்ல, இவங்கலாம் வேற வேற ஊர்ல இருந்து தான் வந்திருக்காங்க மெயினா. சோ சென்னையில இருந்து வருவாங்க, லைக் அதர் ஊர்ல இருந்துமே லைக் வருவாங்க. சோ இங்க கோர்சஸ் எல்லாம் வந்து 5000ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எஸ் நிறைய இடத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதிகமா தான் சொல்லுவாங்க. பட் இங்க வந்து 5000ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா நிறைய பேர் வந்து லேர்ன் பண்ணலாம் இவங்க கிட்ட. அண்ட் வந்து குயிக்கா வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்டு சர்டிபிகேட்டும் இவங்க வந்து தராங்க. எத்தனை மந்த் இது வந்து பண்ணுவாங்க? 2 months கோர்ஸ் இருக்கு. 2 months கோர்ஸ். 2.5 month வரைக்கும் போகும் நம்மளுக்கு. லைக் ஹாஃப் டே வந்தீங்கன்னா 3 months கிட்ட போவோம். நீங்க ஃபுல் டே வந்து 2 months கிட்ட வரும். ஓ சூப்பர் சூப்பர். இப்ப கோர்சஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா பிளேஸ்மென்ட்லாம் பிளேஸ்மென்ட்லாம் அரேஞ்ச் பண்ணுவோம். அவங்க லொகேஷனுக்கு ஏத்த மாதிரி பிளேஸ்மென்ட்ஸ் கொடுப்போம் மேம். ஓ அவங்க லொகேஷனுக்கு ஏத்த மாதிரி பிராண்டட் சலூன் லைக் அதுக்கு ஏத்த மாதிரி கொடுப்போம். ஓ பிளேஸ்மென்ட் பண்ணி கொடுத்துறீங்க. சூப்பர்ல. ஸ்டார் ஏஞ்சல்ஸ்ல வந்து அவங்க வந்து கத்தும் கொடுக்கறது இல்லாம வந்து பிளேஸ்மெண்ட்டும் இவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடுறாங்க. பிளஸ் கவர்மெண்ட் சர்டிபிகேட்டும் தராங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா அழகா இருக்கு. மேம் ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாமே நம்ம டம்மில தான் ஃபர்ஸ்ட் பண்ண சொல்லுவோம். ஏன்னா எடுத்தோனே ஹேர்ல பண்ண முடியும். ஹேர் ஸ்டைலும் சரி, ஹேர் கட்மே சரி, லைக் கலரிங்மே சரி, இது எல்லாமே ஒரு ஹேர் டம்மில ஹேர் கலரிங் டைரக்டா ஹேர்ல. ஆமா பார்த்தேன் எல்லாமே டம்மில பண்ணிட்டு இருக்கோம். ரியல் ஹேர்ல கொடுக்க முடியும். கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா வந்ததுக்கு அப்புறமா ஹேர் ஸ்டைல்ஸ்மே ஹேர்ல பண்ண சொல்லுவோம் நம்ம டைரக்டா. இல்ல ஹேர் ப்ரிப் பண்றது எப்படி, ஒரு ஹேர் ப்ரிப் ஒரு ஸ்டைல் இருக்கு. ஒருத்தங்களுக்கு லைக் ஹேர் வேவியா இருக்கும், சில்கியா இருக்கும். அவங்க எப்படி ப்ரிப் பண்ணிட்டு அப்புறம் ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணணும்னு சொல்லி தருவீங்க. வாவ் ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. நீங்க 2 months ஆயிடுச்சா கோர்ஸ்? 1 monthலே இவ்வளோவா? வாவ் சூப்பரா பண்ணியிருக்காங்க. 1 monthலே அவங்களும் வந்து அழகா ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. வாவ் அழகா இருக்கு. நீங்க எத்தனை மந்த்ல பண்ணீங்க? இன்னும் 1 month ஆகல. இன்னும் 1 month ஆகலையா? பாருங்களேன் அதுக்குள்ள லேர்ன் பண்ணிட்டீங்க. அப்படின்னா இவங்களோட டீச்சிங் எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு நீங்க பாருங்க. அண்ட் அவங்க லேர்னிங் கெப்பாசிட்டியும் நல்லா இருக்கு. 2 பேருமே வந்து குயிக்கா வந்து லேர்ன் பண்ணாங்க. அவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்க பாருங்க. இங்க வந்து மெஹந்தி ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ பார்க்கலாம். ஹாய், சாரி டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணிட்டு இருக்கீங்க மெஹந்தி. ஸோ வாவ் ரொம்ப அழகா இருக்கு. ஸோ மெஹந்தில என்னென்ன வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கு? பிரைடல் மெஹந்தி இருக்கு மேம், அரபிக் மெஹந்தி இருக்கு மேம், அந்த ஒன் சைட் மெஹந்தி மாதிரி போட்டு வரலாம் மேம், பிரைட் மெய்டுக்கு ஒரு தனியா ஒரு இது போட்டு வரலாம் மேம். அவங்க சார்ஜை பொறுத்து இவ்வளவு கேட்குறாங்க, அதுக்கேற்ற மெஹந்தி நம்ம போடுவோம் மேம். அண்ட் இந்த கோர்சஸ் பார்த்தீங்கன்னா உங்கவுங்க இன்ட்ரெஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஹேர் ஸ்டைலில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதுக்காக பர்டிகுலராக படிச்சுட்டு அந்த ஒர்க் பண்ணலாம். நிறைய பேருக்கு வந்து மெஹந்தி, அதே மாதிரி வந்து இந்த ஹேர் கலரிங் இது மாதிரி இல்லை எல்லாமே நான் வந்து கற்றுக்கணும் அப்படின்னாலும் ஈஸியாக வந்து இவங்க கிட்ட ஸ்டார் ஏஞ்சல்ஸில் வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணலாம், கற்றுக்கலாம். ஸோ வாவ் சூப்பராக இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கீங்க. இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்ற போது வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா 13 இயர்ஸாக வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்தவங்க கிடையாது, 13 இயர்ஸ். அப்போ எவ்வளோ வந்து ஒரு நாலேஜ் வந்து அவங்களுக்கு இருக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் ஏன் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க? கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இவங்கக்கிட்ட எல்லா கோர்ஸும் உங்களுக்கு பிடிச்சமான எல்லா கோர்ஸும் வந்து நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜென் செக்ஷன் போகிறோம், வாங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஜென் செக்ஷனில் தான் இருக்கோம். இன்றைக்கி என்ன கிளாஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் கட்
கிளாஸ் தான் போயிட்டு இருக்கு. ரொம்ப ஆர்வமா எல்லாரும் வந்து சூப்பரா ஹேர் கட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஒருவர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஹேர் கட் என்னன்னு அவர்கிட்ட கேட்கலாம். என்ன ஹேர் கட் இது? ஸ்ட்ரைட் பஃப் கட். ஸ்ட்ரைட் பாஃப் கட். ஓகே, ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்கீங்க. எத்தனை மந்த்தா இது வந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் 1 மந்த் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 1 மந்த் கம்ப்ளீட் ஆயிடுச்சா? ஓகே. எந்த ஊர் நீங்க? சென்னை தானா? இல்லை, விழுப்புரம். விழுப்புரத்துல இருந்து வந்து கத்துட்டு இருக்கீங்களா? எங்க ஸ்டே பண்றீங்க? ஹாஸ்டல். ஹாஸ்டல். இவங்களே அது வந்து உங்களுக்கு கைட் பண்ணிட்டாங்க. ஓகே, சூப்பர். ஸோ எப்படி டீச் பண்றாங்க இவங்க? நல்லா தான் டீச் பண்ணிடுறேன். ஸோ இவங்க வந்து பேசிக் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓ சூப்பர். ஸோ வாங்க, எங்க போறீங்க? இவர் தான் இந்த ஃப்ளோரை ஃபுல்லா மேனேஜ் பண்ணிட்டு இருக்கவங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஹேர் கட்டா கிளாஸ்? இன்னைக்கு செக்ஷன் வந்து ஹேர் கட். ஹேர் கட் செக்ஷன் போயிட்டு இருக்கு. ஸோ என்னென்ன கிளாஸஸ் எல்லாம் மென்ஸ்க்கு இருக்கு இங்க? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் இன் ஹேர் அண்ட் ஸ்கின் மேம்ஸ், ஹேர் ரிலேட்டடான கிளாஸஸும் ஸ்கின் ரிலேட்டடான கிளாஸஸும் போகும். ஸ்கின் ரிலேட்டடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூட்டி சர்வீசஸ் வரும், மேக்கப் வரும். ஹேர் ரிலேட்டடில் பார்த்தீங்கன்னா ஹேர் கட்ஸ் இருக்குது. போத் மென் அண்ட் உமன்ஸ் 2 பேருக்குமே ஹேர் கட்ஸ் இருக்குது. அப்புறம் ஹேர் கலரிங் வரும், ஸ்ட்ரைட்னிங், அந்த கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே ஆட் ஆகிடும். வித்தின் 2 monthsல? யா மேம், 2 months. ஓ 2 months, 2 to 3 monthsக்குள்ள டிபெண்ட்ஸ் அப்பான் த கிளாஸஸ் அவங்க அட்டெண்ட் பண்ணுறது. இன் கேஸ் சில பேர் ஸ்லோ லேர்னர், சில பேர் ஃபாஸ்ட் லேர்னர், டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்க எபிலிட்டியை பொறுத்தது. ஸோ எஸ், சூப்பராக எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது முடிச்சுட்டாங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட்லாம் எப்படி? பிளேஸ்மெண்ட்டுமே ஒரு பிராண்டட் சலூனில் பண்ணுறதுனால இங்கே லேர்ன் பண்ணுறது இல்லாமல் அங்கேயுமே அவங்க இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமிங்லாம் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வேரியஸான பிளேசஸ் எல்லாம் இருந்தெல்லாம் வந்து லேர்ன் பண்ணுறாங்க. மேம் மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதர் டிஸ்ட்ரிக்ஸ்ல ஆமாம், பார்த்தேன் நிறைய பேர் கன்னியாகுமரி, திருநெல்வேலி அந்த ஊர்ல எல்லாம் நிறைய பேர் ஏன்னா வந்திருக்காங்க. அங்கே வந்து அகாடமியோட ஃபெசிலிட்டிஸ் வந்து கம்மியா இருக்கும். ப்ளஸ் வந்து ஒரு பெஸ்ட் கோச்சிங்காக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இயர்ஸாக நம்மள தான் தேடி வராங்க. இதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே அவுட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட். ஆமா, பார்த்தேன் நிறைய பேர் அவுட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து தான் வந்திருக்காங்க. ஸோ கிளாஸஸ் எல்லாம் எப்படிங்க? போத் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கும் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் 2 பேருக்கு ஏற்ற மாதிரி ஷெட்யூல்ஸ் வந்து இருக்கு மேம். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரம் பேசிக்ல வந்து கிளாஸஸ் போகும். ஸோ பேசிக் கிளாஸ் என்னன்னா எப்படி ஒரு சிசரை வந்து ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா ஹேர் கட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டே சிசர் ஹேண்டிலிங் தான். அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதுலேருந்து ப்ளஸ் வந்து எப்படி ஒரு சிசர் கோமை கண்ட்ரோல் பண்ணணும், எப்படி செக்ஷன்ஸ் எடுக்கணும், எல்லாமே ஃப்ரம் பேசிக்ல இருந்து நம்ம எடுத்துகிட்டே வருவோம். ஓகே. ஸோ டே பை டே ஒரு ப்ராக்டிஸாக அவங்க பண்ண அவங்களுடைய ஸ்கில் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஓகே ஓகே. ஸோ அதுக்கு அடுத்தது தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மேனிக்யூன் கொடுத்து ஹேர் கட்ஸே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எடுத்த உடனே ஹேர் கட்ஸ் கொடுக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் பேசிக்காக ட்ரைனிங்ஸ் ஃபினிஷ் பண்ணணும். ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மேனிக்யூன் அதில் அழகாக பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா ஒரிஜினலாகவே கொடுத்துருவீங்க. ஃபைனலாக லைவாக ஒரு டெமோஸ் பண்ணி லைவாக டெமோவும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ எஸ், இவங்க யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஐ மீன் நல்லா பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்றாங்க. அதுவும் நான் வந்து பார்க்க முடியுது. இந்த பேட்சஸ்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சலூன்ஸ்ல ஒர்க் பண்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஏன்னா அவங்க வந்து இப்போ ஒரு பார்பரா ஒர்க் பண்ணிருப்பாங்க, அதுல இருந்து ஒரு ஸ்டைலிஸ்டா கன்வெர்ட் ஆகணுன்றதுக்காக ஸோ இங்க வந்து அவங்க ஸ்கில்ல வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர். ஸோ எப்படி மார்னிங் ஈவினிங் ப்ரிஃபரன்ஸும் இருக்கும்ல? நிறைய பேர் வந்து மார்னிங் ஃப்ரீயா இருப்பாங்க, நிறைய பேர் ஈவினிங் ஃப்ரீயா இருப்பாங்க. அப்படி கிளாஸஸும் நீங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டிபெண்ட்ஸ் ஏற்ற மாதிரி நம்ம வந்து கிளாஸஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. வெரி குட், சூப்பர். ஸோ எஸ், எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வந்து இந்த கிளாஸ் மட்டும் இல்லாமல் ஜென்ஸ்க்கு டேட்டூவும் இருக்கு. டேட்டூ உள்ள போயிட்டு இருக்கு. ஸோ அதுதான் நம்ம பார்க்க போறோம் நெக்ஸ்ட். ஸோ வாங்க உள்ள போய் பார்த்துடலாம். டேட்டூ செக்ஷனில் தான் இருக்கேன். ஸோ இப்போ இங்கே இருக்கவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ். இப்போ தான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் கரெக்டாக. ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து எப்படி பேசிக்காக என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து டீச் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட கேட்கலாம், நீங்கள் எப்படி இங்கே வந்து ஜாயின் பண்ணீங்க? நியூ ஜாயினிங். ஓகே. இன்ஸ்டாகிராமில் பார்த்து வந்தீங்க. இதுக்கு முன்னாடி வேறு இடத்துல ஒர்க் பண்ணியிருந்தேன், 7 வருஷமாக ஒர்க் பண்ணியிருந்தேன். இன்கம் ரொம்ப கம்மியாக இருக்குது, சரி நம்ம ஓனாக பண்ணலான்ட்டு இதில் வந்து ஜாயின் பண்ணலான்னு. சூப்பர், கங்க்ராட்ஸ். சூப்பராக நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிட்டு ஒரு பெரிய பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நீங்கள் எப்படி வந்தீங்க? கேள்விப்பட்டு ஃப்ரெண்டு சொன்னாங்க. ஃப்ரெண்டு சொன்னோன்னே ஓடி வந்துட்டீங்களா? இல்லை, கால் பண்ணி தான் கேட்டுன்னு வந்தீங்க. சரி சரி, ஓகே. ஸோ நீங்கள் என்ன எய்மோட வந்திருக்கீங்க? அவர் ஒரு லட்சியத்தோட வந்தார். நீங்கள் என்ன? வந்து காலேஜ் படிச்சிருந்தேன், இது வீடியோலாம் பார்த்து இது பண்ணலான்னு டாட்டோவில் ஆர்வம் வந்துருச்சு. இந்த ட்ராயிங் நல்லா பண்ணுவேன். ட்ராயிங் பண்ணுவீங்களா? ஓ சூப்பர் சூப்பர். ஓகே ஃபைன். அதனால லேர்ன் பண்ண வந்திருக்கீங்க இங்கே. ஓகே சூப்பர். ஸோ திருத்தணிலேருந்து வந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த செக்ஷன் எல்லாம் வந்து இவர் தான் டீச் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாய்.
இப்போ நார்மலாக வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிராயிங் சொல்லி தரணும். டிராயிங் தெரிஞ்சால் தான் ஒரு டேட்டூ போடணுன்றது டிராயிங் தெரியணும்னு அவசியம் கிடையாது. அந்த டீச் பண்ணி நம்ம டிராயிங் சொல்லி தெரிஞ்சு அவங்க வரைகிற அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ டிராயிங் வரைஞ்சது இல்லாமல் சேல் பண்ணுற அளவுக்கு நம்ம அந்த எப்படி ஃப்ரேம் போட்டு சேல் பண்ணணுன்றது வரைக்கும் நாங்கள் சொல்லி தரோம். போர்ட்ரேட் இமேஜாக வரைஞ்சி அவங்க சேல் பண்ணுற அளவுக்கு. ஸோ டிராயிங் தெரிஞ்சதுக்கப்புறம் டிராயிங் தெரியணும்னு அவசியம் கிடையாது, நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம் டிராயிங்கை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிராயிங் வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தருவோம். என்ன டிராயிங் சொல்லி தருவோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போர்ட்ரேட் இமேஜ், ரியலிசம் இமேஜ். ஏன்னா இதுதான் வந்து ட்ரெண்டிங்காக போகுது. ஒரு நார்மலாக வந்துட்டு ஃபான் டேட்டூவோ ட்ரைபல் டேட்டூவோ அதெல்லாம் விட இந்த போர்ட்ரேட் இமேஜ், ரியலிசம் இதுமாதிரி டிராயிங் வரைஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நம்ம அடுத்த லெவலில் வந்து நம்ம ஸ்கின் பேடுக்கு போவோம். ஸோ இது மாதிரி 3D எஃபெக்டில் வரைகிறது இதெல்லாம் வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் நம்ம போகிறது அடுத்தது ஸ்கின் பேடில் போவோம். ஸ்கின் பேடுன்றது வந்து 3mm ஸ்கின் பேட். இந்த ஸ்கின் பேடில் வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு என்ன டிராயிங் நம்ம வரையணும். இதில் 3D டிராயிங் இருக்கும், போர்ட்ரேட் டிராயிங் இருக்கும், ரியலிசம் டிராயிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஷேடிங் டிராயிங் என்னென்ன இருக்குன்றதை நம்ம A to Z நம்ம ஸ்கின் பேடில் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி, ஏன்னா ஒரிஜினல் ஸ்கின்னில் நம்ம பண்ண முடியாதுங்களே. ஸோ டேரெக்டாக நம்ம ஒரிஜினல் ஸ்கின்னில் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு ஸ்கின் பேடில் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நம்ம ஒரிஜினல் ஸ்கின்னு கொடுப்போம். ஸோ இது மாதிரி எல்லாமே A to Z இமேஜ் எல்லாமே நம்ம ஸ்கின் பேடில் ப்ராக்டிஸ் பண்ணி விட்டுட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம போவோம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுடைய டைப்ஸ் போவோம், ஸ்கின்னுடைய ஸ்ட்ரக்சர் போவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரே வாஷ்னா என்ன, நீடில்னா என்ன, மிஷினு எந்த நீடில் எந்த டேட்டுக்கு யூஸ் பண்ணணும், எந்த அளவுக்கு நம்ம டெப்த்து இறக்கணும். ஸோ இது எல்லாமே A to Z நம்ம சொல்லி கொடுத்துருவோம். இதோடைய ஹிஸ்ட்ரியும் நம்ம கூட வந்துடும். சூப்பர். இதில் என்ன இப்போ அட்வான்ஸாக இருக்கிற விஷயம் வரைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக வந்தது வந்து எம்ப்ராய்டிங் டேட்டூ. ஸோ எம்ப்ராய்டிங் டேட்டூ வரைக்கும் நம்ம சொல்லி கொடுத்துருவீங்க. இதில் UV டேட்டூ இருக்குது, கலர் டேட்டூ இருக்குது. ஸோ இது எல்லாமே பேஸ் பண்ணி வந்துடும் நம்ம. பரவாயில்ல. ஸோ இப்போ அங்கே எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. இப்போ இதை முடிச்சதுக்கப்புறம் ஸ்கின் பேடில் பண்ணுவாங்க மேம். ஸ்கின் பேடில் இது மாதிரி ஒர்க்கு நம்ம பண்ணிட்டோங்க. ஸ்கின் பேடில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரிஜினல் ஸ்கின்ல அவங்களுக்கு ஸ்கின்னுக்குள்ளேயே நம்ம ஃபர்ஸ்ட் டேட்டூ கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் டேட்டூ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கின் மேலே அவங்களே வந்துட்டு டேட்டூ வந்து பண்ணணும். ஏன்னா அந்த பெயின் எவ்வளோ இருக்குன்றது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஃபர்ஸ்ட் டேட்டூ மட்டும் அவங்களுக்கே அவங்க போட்டுப்பாங்க. அவங்களுக்கே அவங்க போடும்போது தான் அந்த பெயினை வந்து தெரியும். ஏன்னா மற்றவங்களுக்கு நம்ம போடணும் மேம், எந்த அளவுக்கு பெயின் இருக்குன்றது நமக்கு தெரியணும்னா ஸோ நம்மளுடைய ஸ்கின்ல நம்ம எந்த அளவுக்கு டெப்த் இறக்குறோன்றதெல்லாம் அனலைஸ் பண்ணணும். ஸோ அதை அனலைஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ அதுதான் இவர் பண்ணிட்டு இருக்காரு. ஃபுல்லாக லேர்ன் பண்ணிட்டு ஃபைனல் ஸ்டேஜாக அவர் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 500 ஸ்டூடெண்ட் கிட்ட முடிச்சுட்டு போயிருக்காங்க. எல்லாமே வந்துட்டு ஸ்டுடியோ வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 ஸ்டுடியோ கிட்ட வச்சிருக்காங்க. சூப்பர். ஸ்டுடியோ வச்சு சக்ஸஸாக ரன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோ இன்வெஸ்ட்மெண்ட்னா இருக்கிறதுலையே ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி பிஸ்னஸ் வந்து ஓனராக மாறிடலாம், பிஸ்னஸ் க்ரோத் பண்ணிக்கலாம். சூப்பர். எப்படி டீச் பண்றாங்க? நீங்க கேட்குற கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் கரெக்டா ஆன்சர் பண்றாங்களா? கொஸ்டின் கேட்கணும்னு சொல்லுவாரு. கேட்டாதான் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்குடா உங்களுக்கு சொல்லி தரதுக்கு அப்படின்னு வரும். நீங்க கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு அவங்கள வந்து என்கரேஜ் பண்றாங்க. ஃப்ரெண்ட்லியா தான் நடத்துக்கிறாங்க. எல்லாத்தையும் ஒண்ணா தான் சாப்பிடுறது. ஓகே. நீங்க என்ன பண்ண போறீங்க இப்போ? டாட்டூ முடிச்சிட்டு கடையா இல்ல ஷாப் தான் வைக்க? ஸோ அதுக்கெல்லாம் அவங்களே வந்து உங்களுக்கு எந்த ஷாப்ல என்ன மெட்டீரியல் வாங்கணும், எந்த இடத்துல வைக்கணும் எல்லாமே சஜஸ்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. கரெக்டா? ஓகே ஃபைன். எதை பார்த்து நீங்க வந்தீங்க? யூடியூப் பார்த்து தான் வந்தேன். இன்ட்ரெஸ்ட் வந்தது சோஷியல் மீடியா பார்த்து தான் இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஓகே சூப்பர். பயங்கரமா பண்ணியிருக்காருப்பா. சூப்பரா 1 monthலேயே இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. அங்கேயும் ஒருவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ, சாரி டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. நீங்க எந்த ஊரு? திருவண்ணாமலை. நீங்களும் வந்து போறீங்களா? மறைமலை நகர்லேயே ஸ்டே பண்ணுறீங்களா? ஓகே. ஸ்டார் ஏஞ்சல்ஸில் வந்து மேக்கப், ஹேர் டூ, மென்ஸ்க்கு, விமென்ஸ்க்கு அண்ட் டேட்டூன்னு எக்கச்சக்க ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கிண்டி பக்கத்தில் மெயினில் தான் இருக்குது. ஸோ அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி அவங்கள காண்டாக்ட் பண்ணி கண்டிப்பாக நீங்களும் வந்து ஒரு சூப்பராக பிஸ்னஸ் வைக்கணும், இல்லை ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணி வந்து கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுங்க. உங்க ட்ரீமை வந்து ரியல் ஆக்குங்க. ஸோ கைஸ், இதோட நான் வந்து கிளம்புறேன். டேக் கேர் அண்ட் பை பை.